Welcome to this channel. Also, and this video இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட மேக்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிற 3 விஷயம் என்ன அப்படின்னா ஒர்க் அவுட் ஆல் தி சம்ஸஸ் எல்லா சம்ஸஸையும் பாருங்கள். ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப், உங்களுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவாலுவேட் யுவர் செல்ஃப், ஸோ உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள். இந்த 3 விஷயங்கள் இருந்தாலே மேத்தமெட்டிக்ஸில் நம்மளால் மார்க் எடுக்க முடியும். ஸோ அப்படி என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. இட் நாட் ஃபார் time pass and practice and now all the sums that you are already known or which is new to you. எல்லா சம்மையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன சம் தெரியுமோ அந்த சம்மெல்லாம் பாருங்கள். இல்லை எக்ஸாம் முன்னாடி இவங்க இந்த சம்மை பார்த்தா போதும், நாங்கள் இந்த சம்மை எதுக்கு அது தெரியும் ஆனால் பார்க்கல, எக்ஸாமில் போய் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் அந்த டாபிக் எல்லாமே பாருங்கள். என்னென்ன சம்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களோ அது சிம்பிளான சம்மாக இருந்தாலும் அதை பார்க்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் கான்ஃபிடென்ட்டாக பிளான் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முடியும். ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின், லாஸ்ட் மினிட் கொஷின், ஈஸியஸ்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் படித்தா போதும் 75+ இருக்கலாம், 95+ இருக்கலாம், அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ திடீர்னு உங்களோட கொஷின் பேப்பரில் கஷ்டமாகவும் இருக்கலாம், அது அவங்க நம்மளுக்கு யாரும் பதில் சொல்ல போகிறது இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சொல்வேன். உங்களுடைய ஒவ்வொரு மினிட் லாஸ்ட் மினிட் தான், தட் இஸ் நாட் ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் அதை கடைசி ஒரே ஒரு மினிட்டில் இல்லை நான் ஃபெயிலுன்னு சொல்கிறத விட நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறது ரொம்ப 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 பெஸ்ட் திங். எனக்கு புதுசாக தான் இப்போ பார்க்கணும், நான் 9th சாப்டர் எப்படி பார்ப்பேன், ரொம்ப கஷ்டம், கரெக்டு தான். ஆனால் உங்கள் லெவலுக்கு எவ்வளோ சாப்டர் பார்க்க முடியுமோ அவ்வளோ சாப்டர் பாருங்கள். எந்த சாப்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு தோணுதோ அந்த சாப்டரை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு சாப்டராக இருந்தாலும் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். எல்லா சாப்டரும் இந்த சாப்டரை தவிர்த்துன்னு இல்லை, அப்போ ஏன் நீங்கள் தவிர்க்கணும்? எஸ், கரெக்டாக. இப்போது நீங்கள் ஒரு 2வது சாப்டர் பார்த்துருக்கீங்க, அந்த 2வது சாப்டரில் ஒரு கொஷின் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது என்னமோ ஒரு மாதிரி குழப்பி தெரியுது, ஆனால் அது சரியாக தெரியவும் இல்லை. 9th சாப்டர்லேருந்து அதுக்கு சாய்ஸாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதுதான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் சிக்குவீங்க. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும். 2வது ப்ராப்ளம் என்னென்னா மொத்தம் நம்ம 7 2 மார்க் அட்டன் பண்ணணும், மொத்தம் 10 2 மார்க் கொடுக்குறாங்கன்னா 3 2 மார்க் உங்களுக்கு புக் இன்சைட், அதுக்கடுத்து ஒரு 7வது ஒரு உங்களுக்கு புக் இன்சைட் மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அது ஒரு கம்பல்சரி கொஷின். 4 கொஷின் போயிடுச்சு, மிச்சம் 6 கொஷின், அது தெரிஞ்சால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும், இல்லைனா கஷ்டம். அதுவும் உங்களுக்கான ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா ப்ளீஸ் மேக்ஸிமம் முடிங்க. ஆனால் நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸை பாருங்கன்னு சொல்லுவேன், ஆனால் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது ஒரு விஷயம். ப்ரிஃபரன்ஸ் மீன்ஸ் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதோட இது பண்ணு, அதை தாண்டி உள்ளதை நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது, அதுதான் இங்கே சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டாப்பிக்கை ஒமிட் பண்ணாதீங்க. ஒரு டாபிக் தெரிஞ்சால் தான் அடுத்த டாபிக் தெரியும்னு சில சாப்டர்ஸில் இருக்குது. 9th சாப்டர், அதே மாதிரி 7th சாப்டர், 8th சாப்டர், அதெல்லாம் ஏன் டிஃபிகல்ட்டாக தோணுது அப்படின்னா தே ஆர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர சாப்டர்ஸ். ஸோ அந்த சாப்டரில் இடையில போய் பார்க்குறது அதுதான் நமக்கு குழப்பது. அதே மாதிரி தான் 6th சாப்டர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்தந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த எக்ஸசைஸ்க்குள்ளே போனால் மட்டுமே தான் தெரியும். அண்ட் இது வால்யூம் 1 வால்யூம் 2 டோட்டல் நம்மளுக்கு 2 வால்யூம்ஸ் தெரியும். வால்யூம் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரி, 2D அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா. வால்யூம் 2ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது. இதில் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த 2 days ஆர் 3 days இருக்கா நம்மளுக்கு, இந்த 3 daysல நான் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் நான் போடுவேன் அப்படின்னா 1 மார்க்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறது ஃபர்ஸ்ட், 2வது கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், 3வது ஆன்சர் கீ அனாலிசிஸ், 4வது ஒவ்வொரு சாப்டருடைய கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக, 5வது மேப்பிங் ஆஃப் சம்ஸ்னால் இந்த கான்செப்டுக்கு கீழே எந்தெந்த சம்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து 6வது என்னென்ன சம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னென்ன சாப்டர் டிஃப்ரெண்ட்டான சாப்டர்ஸ், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்கிறேன். எல்லா சம்ஸஸையும் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கும் டைம் இல்லை, பட் ஐ ட்ரை டு ரொம்ப இன்வால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். எல்லாமே நான் மோஸ்ட்லி போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் ப்ரொகாஸ்டினேட் 1 மார்க் கொஷின். ஸோ 1 மார்க் கொஷின் ரொம்ப ப்ரொகாஸ்டினேட் பண்ணாதீங்க. ஒருத்தர் 66 மார்க் எடுத்துட்டான், ஆனால் அவனுக்கு 1 மார்க்கில் 20 புக் பேக்காக இருக்குது. அப்போது ஆனால் அதை அவன் படிக்காமல் போயிட்டான், மற்றவங்க எல்லோரும் அதை அட்டென்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 20 மார்க் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் 86 மார்க்குக்கு மேலே எடுத்திருப்பான், கரெக்டாக? ஸோ அந்த நிலைமையில் நீங்கள் நின்று பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் மார்க் எடுக்கணும்னு ஓடினாலும் உங்களுக்கு முன்னாடி 1 மார்க் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி இம்ப்ரெஷன் இல்லைனாலும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு லாஸ் கண்டிப்பாகவே தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் ட்ரை டு சால்வ் ஆர் ரிமெம்பர். ஸோ சால்வ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு புக் இன்சைட்லேருந்து கொஷின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண தெரியும். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், தியரம் அண்ட் எல்லா சம்ஸஸ் நீங்கள் பார்த்த எல்லா கான்செப்டும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அந்த 1 மார்க் எல்லாமே இருக்கும். ஒரு ரீகால் மாதிரியும் இருக்கும்.
என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் கூட நீங்கள் செலவழிக்கலாம். ஏன்னா அதை நீங்கள் பெஸ்ட்டாக முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறனால. ஸோ டெஸ்ட் யுவர் செல்ஃப் அவுட். எப்படி இப்போ நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், எனக்கு க்ளூ வேர்டு பார்த்து தான் தெரியும் அப்படிங்கப்போ உங்களுக்கு கொஷினை ஷஃபில் பண்ணி உங்களுக்கு கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள் 12th மேத்தமேட்டிக்ஸ் வால்யூம் 1 மார்க் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வரும். ஸோ வரிசையாக இல்லாமல் ஷஃபில் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சாப்டர் முடிக்க டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சாப்டர் முடிச்சிட்டிங்க, அதை டெஸ்ட் பண்ணுங்கள். 2வது சாப்டர் முடிக்கிறீங்க, ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறீங்க. 3rd சாப்டர் முடிக்கிறீங்க, ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் 3rd சாப்டர், அது 3த்துக்கான 1 மார்க். இப்படி பண்ண உங்களுக்கு 1 மனப்பாடமாகும், 2 மனப்பாடமாகும், 3 மனப்பாடமாகும். இப்படி ஒவ்வொரு சாப்டர்ஸ் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக மாறும். அண்ட் ரொம்பவே குழப்பம் வராமல் நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ப்ளீஸ் சால்வ் பண்ணுறது ஒரு விஷயம் கரெக்ட் தான். பட் 1 மார்க்ஸஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது அல்லது கொஷின் பேப்பர் ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை திரும்ப நீங்களே டிக் பண்ணிவிட்டு நீங்களே அந்த தப்பு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அதோடைய இம்பார்ட்டன்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸ்டார்ட் ஃப்ரம் த சாப்டர் விச் இஸ் டிஃபிகல்ட். எந்த சாப்டர் டிஃபிகல்ட்டோ அதுலேருந்து இது பண்ணுங்கள். அந்த சாப்டரை ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணணும்னு தோணினாலும் நீங்கள் ஐடியாலெஸ்ஸாக இருந்தாலும் அதையே எடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க இது இம்பார்ட்டன்ட் இதை பார்க்கலையா அப்படின்னு சொல்லும்போது நான் பார்க்கணுன்னு அந்த நேரத்தில் பார்த்தா வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் பார்க்க வேண்டிய இருக்கிற ஒரு ஈஸியஸ்டான சாப்டர் பார்க்காம போயிடுவீங்க. அதே நேரம் அந்த இதையும் உருப்படியாக எழுத மாட்டீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் டிஃபிகல்ட்லேருந்து போங்க, டிஃபிகல்ட்லேருந்து ஈஸி போங்க. ஏன் பார்த்த சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்லாம் அடிக்கடி நம்ம பார்க்குற சாப்டர்ஸ் திரும்ப அதில் போய் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அதனால் ப்ளீஸ் பிளானிங்கை சாப்டர் ஆர்டராக பிளான் பண்ணுங்கள். 3 கீ திங்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. டிஃபிகல்ட் சாப்டர் டு ஈஸி. டிஃபிகல்ட் சாப்டர்லேருந்து ஈஸி சாப்டர் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒவ்வொரு சாப்டர் கோர் ரிலேட்டடாக இருக்கும். 7, 8, 10 இது 3மே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அந்த சாப்டர்ஸ்லாம் முடிங்க. அப்போ உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸே ஸ்டார்ட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் எந்த ஒரு சாப்டரையும் முழுசாக விட்டுட்டு போகாதீங்க. இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? எந்த சாப்டர் நீங்கள் பார்க்கலோ அதில் இம்பார்ட்டண்டாவது பார்த்துட்டு போங்க. மற்ற சாப்டர் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். இதுதான் உங்களோட விஷயம். இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அந்த ஒரு சம்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும்காக தான். லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க் ஏன் இப்போ லாஸு ப்ராஃபிட்னு பேசுகிறேன், ஏன் இம்பார்ட்டன்ட் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் காரணம் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் பக்கம் தான் போகிறாங்க. அதனால் போகவும் செய்வாங்க. கண்டிப்பாக அதில் தான் ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஸோ இம்பார்ட்டன்ட். எனக்குமே தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 150க்கு மேலே இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். 170, 180 ப்ளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கேட்குற காலேஜ் மோஸ்ட்லி கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 150லேருந்து இருந்தீங்கன்னா எப்படியோ கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் 100 கட் ஆஃப்லாம் வச்சுருக்கீங்கன்னா டோட்டலி வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பாதி 45 எடுக்கிறீங்க கட் ஆஃப். அதாவது 90 மார்க்ஸ் 45 எடுத்தாலும் அங்கே 90 தான் வருது. அப்போ நீங்கள் இங்கே தான் பேஸ் பண்ணியிருக்கோம். உங்களோட கட் ஆஃப் மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் டோட்டலி இருக்கீங்க. 100க்கு நீங்கள் 90 எடுத்தால் தான் அங்கே 45 வரும். அப்போ 45 எவ்வளோ தான் வருது? 135 கிட்ட தான் வருது. ஸோ அப்போது நீங்கள் மேக்ஸில் ரொம்ப மார்க் எடுக்கணும். இப்போ திடீர்னு ஃபிசிக்ஸ் பேப்பர் கஷ்டமாக இருக்குது, இல்லைனா கெமிஸ்ட்ரி பேப்பர் கஷ்டமாக இருக்குது. அப்போது அதில் எப்படி 45 வரும்? அங்கேயே அடி வாங்கிடும். ஸோ ப்ளீஸ் கிளியராக இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஹார்டஸ்ட் சாப்டர்ஸ் 5, 6, 7, 9, 10 அதே மாதிரி உங்களுக்கு அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சாப்டர்ஸ் சொல்லலாம். அதிகப்படியான கொஸ்டின் இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் வருது. அதுக்கடுத்து ஈஸியஸ்ட் சாப்டர் 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வரும், நான் 12th படிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் படிச்சிருப்பீங்க. அண்ட் 3rd சாப்டர் 4th சாப்டர் ஏன் இந்த சாப்டர் இருக்குது அப்படின்னே தெரியாமல் பார்த்துருப்போம். பட் அது ஈஸியஸ்ட்டாக கொஞ்சம் தெரியும். அதுக்கடுத்து 11, 12, 8. 11, 12, 8ன்னு சொல்லும்போது 11, 12, 8 இது 3மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 8 கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். 11ம் 12ம் கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக இருக்க மாதிரியும் இருக்கும், ஈஸியாக இருக்க மாதிரியும் இருக்கும். ஆனால் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் அதில் லாஜிக்காக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை மாடரேட் சாப்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். அண்ட் நான் 3 வேஸ் சொன்னோம்ல. ஸோ அந்த 3 வேஸ் என்னதுலாம் ஃபர்ஸ்ட் ஹார்டஸ்ட்லேருந்து ஈஸியஸ்ட் சாப்டருக்கு போங்க. இம்பார்ட்டன்ட் சாப்டர் அதுக்கு அடுத்து உள்ள சாப்டர்ஸ், இல்லைனா ஈஸி ஆர்டர்னு மாற்றி இது பண்ணுங்கள். அது உங்களோட கையில். பட் ஒரு நாளைக்கு ஒரு வால்யூம் முடிக்கிறது தான் இங்கே லாஜிக்கே. 2வது நாள் 2வது வால்யூம் முடிப்பீங்க. 3வது நாள் ஜஸ்ட் ரிவிஷன். இதுதான் ஃப்ளோ. பட் நீங்கள் இன்றைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் சரி, தப்பு இல்லை. இனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு டாபிக் கான்செப்ட்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அலெக்ஸ் சார் இவங்களுடைய வீடியோஸஸ்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அவங்களாம் ஏன் இம்பார்ட்டன்ட் போட மாட்டேங்காங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே தான். ஸோ அதனால் ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ கான்செப்ட்ஸை நான் போட பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ப்ரொமோஷனும் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை. ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்கு மட்டும்தான். ஹவு டு ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப் மேக்ஸ் 1 மார்க். 1 மார்க் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் சொன்னேன். மார்க் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஹவ் ஐ ரிமெம்பர் ஆல் த டாபிக்ஸ். எல்லா டாபிக்ஸும் நான் எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு சம்ஸ் முடிக்கும்போது இந்த சம் இந்த டாப்பிக்கில் நான் இப்படி அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத எழுதுங்க. எங்கே a² + b² ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சைடில் இந்த சாப்டரில் இந்தந்த கான்செப்ட், இந்தந்த டாபிக், இந்தந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். மேப்பிங் பண்ணி படிக்கும்போது அந்த கான்செப்டை கவர் பண்ண மாதிரி இருக்கும், சம்ஸ் இது பண்ண மாதிரி இருக்கும். அந்த கான்செப்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ஏதோ ஒரு லாஜிக் வச்சு ஒரு சம் இருக்குன்னா அதையும் நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். ஹவ் ஐ கவர் ஆல் த டாபிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வித் சம். அதுதான் மேப்பிங் தான் ஒரே ஒரு விஷயம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா சாப்டர்ஸையும் ரீகால் பண்ணுங்கள். ஸ்ட்ரேஞ்ச் டு ஹை ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லேர்ன் பண்ணுங்கள். இப்போவுமே கற்றுக்கிட்டானாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன் வந்துட்டீங்க, அப்போ கற்றுக்கிட்டு தான் முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தோணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட ப்ராக்டிஸ் அண்ட் ரீகால். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ரீகேப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, bye from me. Thank you for watching.